பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையிலே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். எல்லாம் சபைக்கு போனீங்களா? கர்த்தரை கனப்படுத்துனீங்களா? நிச்சயமா நீங்க கனப்படுத்தியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ஆம் பிரியமானவர்களே, இது எல்லாமே அவரோட அன்பை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடாதுங்க. எது வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக நான் சகித்துக் கொள்ளுவேன். ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும், எல்லா பாடுகளையும் நான் அனுபவிப்பேன்னு சொல்லி, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கர்த்தருக்காக உறுதியா இருக்கணுங்க. அததாங்க கர்த்தர் நம்மட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆமாங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக இழப்பதற்கு ரொம்ப ஆயத்தமா இருந்தாருங்க. நாம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நமக்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர ஜீவ பலியா நமக்காக ஒப்புக் கொடுத்தார். நாம என்னங்க அவருக்காக செய்திருக்கிறோம்? நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது உண்மையான அன்பதாங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவனை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாதுங்க. இதுதாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சவுலா இருந்த காலத்துல கிறிஸ்தவர்கள நிந்திக்கிற ஒரு மனுஷனா இருந்தாருங்க. ஆனா கர்த்தர் அவர பார்த்து கேட்ட வார்த்தை, "முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? நீ நிந்திக்கிற இயேசு நான் தான்" சொல்லி அந்த வார்த்தைய கேட்ட மாத்திரத்துல சவுலுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாறுதல் வருது. முதல் வார்த்தையிலேயே அவர் சொல்றார், "நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்" என்று. ஆமாங்க, நமக்குள்ளேயும் ஆண்டவர் அப்படிதாங்க. நம்மளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத நெறைய காரியங்கள செய்யும்போது, ஆண்டவர் நம்மள பாருங்க, நம்ம கூப்பிடும்போதெல்லாம் மன்னிச்சு, நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு செய்றாரு இல்லையா? ஆனா, நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் தேவன நம்ம யாருக்காகவும் விட்டு குடுத்துறக்கூடாதுங்க. அதுதாங்க இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வியாகுலம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், நிர்வாணமே வந்தாலும், என்ன அவரோட அன்ப விட்டு பிரிக்காதுன்ற அந்த உறுதி, நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அததாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லங்க. பாருங்க, கீழ 38ஆம் வசனத்துல, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, உயர்வோ, தாழ்வோ, வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமாங்க, அவருக்குள்ள எவ்வளோ நிச்சயம் இருக்கு. நமக்குள்ளே இருக்கா? நம்ம சிந்திச்சு பார்ப்போங்க. கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இந்த மாதிரி சூழ்நிலைலாம் கர்த்தர் நம்மள யாருக்காகவும் நம்ம கர்த்தரை விட்டு குடுத்துறக்கூடாதுங்க. அததாங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கிற எந்த இடத்துலயும் யோபு கூட அப்படிதான் இருந்தார். மனைவி கேட்குறா, "எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? உன் தேவன தூஷிச்சு ஜீவன விட்டுடு" அப்படின்னு சொல்றா. ஆனா, கர்த்தருக்காக பாருங்க, அவர் தானே கொடுத்தாரு, அவர் தானே எடுத்தாரு. அவரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர மகிமைப்படுத்துற ஒரு மனுஷனா யோபு இருந்தாருங்க. "என்ன நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற? ஆண்டவர்ட்ட நன்மைய வாங்குன நாம தீமைய வாங்க வேண்டாமான்னு" தன்னுடைய உத்தமத்துல அவர் உறுதியா இருக்காருங்க. நாமளும் அப்படிதாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், பசி வந்தாலும், பட்னி வந்தாலும், எது வந்தாலும் ஆண்டவரோட அன்ப விட்டு அது என்ன பிரிக்கக்கூடாதுன்னு நம்ம நிச்சயமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழணுங்க. அததாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நமக்காக ஜீவன குடுத்த தெய்வத்துக்கு இத கூட நம்ம செய்யலன்னா எப்படிங்க? ஆமாங்க. எல்லா கண்ணீரின் பாதையில, பிரச்சனையில எத கண்டும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வரும். நிச்சயம் கர்த்தர் அதுல உங்கள உயர்த்துவார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரோட அன்ப விட்டு பிரியாம நீங்க பார்த்துக்கோங்க. உங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுதாங்க கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற இந்த வார்த்தையில நீங்க உண்மையா இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல போல உறுதியா இருங்க. எந்த சூழ்நிலையில ஆனாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், இருக்கோ, இல்லையோ, எது இருந்தாலும் இல்லனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த தைரியத்தோட நீங்க வாழுங்க. நிச்சயமா உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ ஆல்.